நகரோட மைய பகுதியிலையும் மற்றும் குடியிருப்புகள் மத்தியிலையும் இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சியை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்றது தெரியல. ஆனால் இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீர்வீழ்ச்சி அமைந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த இடமும் அமைந்திருக்கு. இப்போ இந்த நீர்வீழ்ச்சிக்கு முதல்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்றது இந்த பதிவோட கடைசியிலும் நான் சொல்கிறேன். இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே போகிறதுக்கு இந்த மாதிரி படிக்கட்டுகள் அமைச்சிருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் குளிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் தான் போகணும். இது ஏறி போகிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பாதி தூரம் தான் படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்காது. நம்ம தான் ஏறி போக வேண்டியதாக இருக்கும். நீர்வீழ்ச்சி சத்தத்தை நீங்களே கேட்கலாம். கீழே இருந்தே பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சியோட சத்தம் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த நீர்வீழ்ச்சியில் நம்ம மேலே போகும்பொழுது மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தொட்டி மாதிரி நம்மளுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. அது குளிக்கிறதுக்கு. அது இந்த நீர்வீழ்ச்சி அமையும் பொழுதே பழைய காலத்துலேருந்தே இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே மேலே போகும்போது பார்த்திங்கன்னா இது ஒத்தையடை பாதை மாதிரி இருக்கும். நம்ம கல்லில் மேலெலாம் ஏறி போக வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் சிறிது கடினமாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்களை கூட்டு வரும்பொழுது ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த நீர்வீழ்ச்சிக்கு மிக அருகாமையிலே நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு தான். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போகணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனாலே அங்கே நீர்வீழ்ச்சி இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஒரு தொட்டி மாதிரி பெரிய தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே 4-5 ஓட்டைகள் அங்கேயே இருக்கும். அதன் வழியாக தான் தண்ணி இந்த இடத்துல கீழே வரும். இது பழைய காலத்திலேயே அமைச்சது தான் இந்த மாதிரி. இந்த இடம்தான் பார்த்திங்கன்னா நான் சொன்னது அந்த தொட்டி மாதிரி அமைச்சிருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சி இங்கே அந்த தண்ணி தேங்கி அந்த தண்ணி வழிஞ்சு கீழே வரும். நீங்கள் நீர்வீழ்ச்சியில் போயிட்டு அங்கேயும் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இந்த தொட்டியிலையும் இந்த இடத்துலையும் குளிக்கலாம். இந்த மாதிரி இடங்களை பார்க்குறது மிகவுமே அரிது. அந்த வகையில் இந்த இடமும் மிகவுமே சிறப்பானதுன்னு சொல்லலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சின்னதாக குளம் மாதிரி நம்ம கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்கும். கீழே அந்த மணல் மாதிரி இருக்கும். அதுவுமே உங்களுக்கு தெரியும். இந்த சின்னதாக குளம் மாதிரி இருக்கிறது எவ்வளோ நல்லா பெரியதாக இருக்குது. அங்கே நீர்வீழ்ச்சி வர்றது உங்களுக்கு அதுவும் தெரியும். அந்த நீர்வீழ்ச்சி வர அந்த இடமும் உங்களுக்கு தெரியும். இதுதான் மேலே கடைசின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறமா நம்ம மேலே போகலாம். மேலே போனோன்னா அந்தளவுக்கு இங்கே இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு மேலே போக போக குளிக்கிறதுக்கான இடம் இருக்காது. இதுதான் குளிக்கிறதுக்கும் பொழுதுபோக்குறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் உண்டான இடம் இது மட்டும்தான். இது இளைஞர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல குளிக்கலாம். மற்றபடி குழந்தைகள் சிறுவர்கள்லாம் இந்த இடத்துல குளிக்கிறத தவிர்க்கணும். இது பார்த்திங்கன்னா மலை உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தோட மையப்பகுதி நம்ம அங்கே பார்த்துட்ருக்கிறது. இதுக்கப்புறமா நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு பார்க்கலாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்றதும், அதே போல் இந்த தண்ணி எங்கேருந்து தான் உருவாகுதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்றதையும் முயற்சித்தும் பார்க்கலாம் வாங்க. அதே போல் இந்த தண்ணி இங்கே வர்றது பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் தண்ணி இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அக்டோபர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இங்கே தண்ணி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் 15 இந்த தேதிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கும். அப்பொழுது தான் மழை அதிகமாக இருக்கும். அதனால் அப்பொழுது தண்ணி அதிகமாக இருக்கும். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா தண்ணி குறைவிடும். இப்போ நம்ம பார்க்குற தண்ணியே குறைவு தான். ஆனால் இது தண்ணியே மிக அதிகமாக வருது. நல்ல சத்தமும் நம்மளுக்கு கேட்கும். ஆனால் இந்த தண்ணியே குறைவு தான். இதுவே இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி நான் சென்றிருந்தேன்னா இதை விட தண்ணி அதிகமாக வந்திருக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரி இயற்கையான சத்தத்தை கேட்கும்பொழுது நம்ம மனதுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும்.
இப்போ நம்ம அங்கே கீழே பார்த்த தண்ணி தான் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறது. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு அங்கே கீழே விழுந்து அந்த இடத்துல தேங்கி இருக்கிறது. இந்த இடம் தான், இந்த இடத்துலேருந்து தான் நம்ம தண்ணி வந்து அங்கே கீழே விழுது. இப்போ நம்ம இந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் தூரம் மேலே வந்துட்டோம். இன்னுமே நம்ம மேலே போய் பார்க்கலாம் இடம் எப்படி இருக்குதுன்றது. நம்ம இன்னும் மேலே போக போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓடை மாதிரி தான் வருது. இந்த மாதிரி வந்து ஓடை மாதிரி தான் வருது. ஆனால் அந்த நீர்வீழ்ச்சி நம்ம அந்த கீழே பார்த்த அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இன்னும் நம்ம மலையோட இன்னும் நல்லா உச்சிக்கே வந்துட்டோம். உச்சியில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லலாம். நம்ம அந்த கீழே விழுற அந்த நீர்வீழ்ச்சி அந்த பார்த்திங்கன்னா அந்த இடம் அங்கே இருக்குது. அங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இன்னுமே நம்ம மேலே நல்லா மேலே வந்துட்டோம். மேலே வந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓடை மாதிரி தான் இருக்குது. ஒரு ஓடை மாதிரி தான் இருக்குது. இன்னுமே நம்ம கொஞ்சம் தூரம் மேலே போக முடியுமானும் பார்க்கலாம். இது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே வந்து ஓடை மாதிரி தான், எல்லா இடமுமே வந்து ஓடை மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து கீழே வந்து விழுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடை மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே வந்து நீர்வீழ்ச்சி மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இடம் எங்கேயுமே இல்லை. நீர்வீழ்ச்சி மாதிரி பார்க்கணும், அங்கே நல்லா குளிக்கணும்னா வந்து நம்ம கீழே பார்த்தா அந்த இடம் மட்டும்தான். இன்னும் நம்ம மேலே போகும்பொழுது பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே வந்து நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து இன்னும் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சமதள பரப்புக்கே வந்துட்டோன்னு சொல்லலாம். மலையோட சமதள பரப்புக்கு உச்சிக்கே கடைசி உச்சின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து மேலேயும் வந்துட்டோம். இந்த மாதிரி மலையோட சமதள பரப்புக்கு இங்கே வந்துட்டோம். வந்தாலுமே வந்து இன்னுமே வந்து அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடமும் சரி மலையும் சரி இது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு எல்லைன்றதே இல்லைன்னே சொல்லலாம், முடிவுன்றதே இல்லைன்னு சொல்லலாம். இது பாருங்கள் எவ்வளோ சமமாக இருக்குது. இந்த மலையோட உச்சியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து மலையோட உச்சியில் வந்துட்டோன்னா அந்த இடம் கொஞ்சம் சமமாக இருக்கும். இந்த மாதிரி சமமாக இருக்கிற இடத்துல மலை உச்சியில் இந்த மாதிரி சமமாக இருக்கிற இடத்துல தான் ராஜாக்கள் எல்லாமே வந்து கோட்டையெல்லாம் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து கட்டிடம் கட்ட கோட்டை கட்ட எல்லாமே வந்து சிறந்த இடம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து உச்சியில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலையோட அந்த புறத்தில் கீழே தான் இறங்கணும். கீழே இறங்கினாலும் அது ஒரு மலையாக தொடர்ந்து தான் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதினே சொல்லலாம். இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி. இந்த மலை பாலமதி மலை அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். அமிர்தி மலை, ஜவ்வாது மலை, ஜலகம்பாறை இந்த மாதிரி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை சொல்லலாம். இந்த மலை தொடர்ச்சிகள் இப்படியே தான் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம போக போக இது போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு எப்படி வந்து கப்பன் சாசர் நீர்வீழ்ச்சின்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிக்கு மேலே வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு கப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து பழைய காலத்தில் வந்து கட்டும் பொழுதே வந்து இந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. இதனால தான் வந்து இதற்கு பேர் வந்து கப்பன் சாசர் நீர்வீழ்ச்சின்னு பேரும் வந்தது. தற்போது இது பார்த்திங்கன்னா வந்து நீர் இருப்பு தொட்டியாக வந்து அரசாங்கத்தால் இது பயன்படுத்தி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா கப்பன் சாசர். இது மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு வீட்டில் ஒரு மொட்டை மாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது இடம் பார்த்திங்கன்னா இது கீழே இருக்கிற இடம். நம்ம நீர்வீழ்ச்சிக்கு போவதுக்கு முன்னாடி வந்து கீழே இருக்கிற இடம். இது வந்து சாலைக்கு அருகாமையிலேயே இருக்கும். அதாவது இது ஆர்டிஓ ஆஃபீஸ், சத்துவாச்சாரி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பின்புறத்தில் சாலைக்கு அருகிலே இந்த இடம் இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம். மேலே வந்து குழந்தைகளை கூட்டு போக தவிர்க்கிறது உண்மையிலே வந்து மிகவும் நல்லது. குழந்தைங்களுக்கு அது பாதுகாப்பான இடம் கிடையாது. இப்போ இந்த நீர்வீழ்ச்சிக்கு நம்ம எப்படி வர்றதுன்னு பார்க்கலாம். அதாவது சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலை சாலையில் இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவு தான் சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிற இடம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போகிற இடமே இதுதான். இப்போ தற்போது வந்து இங்கே சாலை பணி நடந்திருக்கிறதுனால இந்த இடம் போக முடியாது. அதுக்கு அடுத்த புற சாலையில் போகலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஆவின் பாலகம், சத்துவாச்சாரி ஆவின் தொழிற்சாலை அமைந்திருக்கிற இடம் எல்லாருக்குமே வந்து தெரியும். சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்குது. சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் இது அமைந்திருக்கு. இந்த தெரு தான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த சாலை ஒரே சாலை, இந்த சாலை நேராக நம்ம போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆவின் பாலகம் தொழிற்சாலை இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சத்துவாச்சாரி ஹைகோர்ட் இருக்கும். இந்த சாலை வழியாக நேராக எங்கேயுமே வந்து நம்ம திரும்பாமல் நேராக போனீங்கன்னா அந்த சாலை முடியும் பொழுது அதுவே வந்து வலதுபுறமாக திரும்பும் பொழுது முதல்ல வர இடதுபுறத்து வழியாக நம்ம போகும்பொழுது இந்த நீர்வீழ்ச்சி அடைய முடியும். ஆவினுக்கும் சத்துவாச்சாரி நீதிமன்றத்துக்கும் இடையில் ஒரு சாலை போகும், அதுதான் இந்த சாலை. இந்த சாலை வழியாகவும் போகலாம், அல்லது ஆவின் பாலகம் அடுத்து சத்துவாச்சாரி ஆட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி நீங்கள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா முதல் வர இடதுபுறத்தில் நம்ம திரும்பணும். அதாவது ஆவின் பாலகத்துக்கு அடுத்து வர இடதுபுறத்துலேயும் நம்ம திரும்பி போகலாம். அந்த சாலை பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த சாலை வழியாகவும் போகலாம். அதாவது நீங்கள் சத்துவாச்சாரி கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து நீங்கள் வள்ளலார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வழியாகவும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வர முடியும். இந்த மாதிரி வந்து வேலூர் மாவட்டம் நகர்ப்புறத்திலேயே ஆட்சியர் அலுவலகம் மற்றும் நீதிமன்றம், சத்துவாச்சாரி நீதிமன்றம் இதுக்கு அருகிலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நீர்வீழ்ச்சி எங்கேயுமே வந்து பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். அதாவது சத்துவாச்சாரி நீதிமன்றத்திலேருந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் தொலைவு தான். அதே போல் தான் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையிலேருந்து 500 மீட்டர் தொலைவு தான். அது மட்டும் இல்லாமல் இது சுற்றிலையுமே வந்து குடியிருப்புகள் தான் நிறையவே வந்து அமைந்திருக்கும். மேலும் தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் மற்றும் ஆர்என் புதுமை பெண்கள் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.